ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பூஜைக்கு பூக்கள்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு கிளம்பும்போது இன்றைக்கி நல்ல மழை. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பூக்கள்லாம் கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி வந்து துளசி மாலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி பாருங்கள், பூவே இல்லாமல் இந்த இட்லி பூவை தான் பறித்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நித்திய கல்யாணி, அப்புறம் கொஞ்சம் சுருங்கி போன செம்பருத்தி, அப்புறம் பன்னீர் ரோஸு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று கிடச்சதை மட்டும் சரி இன்றைக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். துளசி மாலை எப்போவுமே நான் வந்து நிறையா துளசி இருக்கிறதுனால எப்போவுமே கட்டிடுவேன். இன்றைக்கி ஃபைனலாக என்ன கட்டியிருக்கேன், துளசி மாலை கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பர் பூவோடு சேர்த்து கட்டலாமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு துளசி கூட அந்த பேப்பர் பூ போகன்வில்லா அந்த பூவையும் சேர்த்து எப்படியோ கெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிச்சிப்பூ வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இட்லி பூ இருக்குது, ஒரு வெள்ளைப்பூ, ஒரு பிங்க் கலரு இட்லி பூ, அப்புறம் வெள்ளைப்பூ, அப்புறம் ரெட் கலர் இட்லி பூ, இந்த மாதிரி ஆர்டரில் கட்டி கடைசியில் கோலியா பூ தான் இருந்தது, அதையும் சேர்த்து கட்டிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த பேப்பர் பூ, அதுக்கப்புறமா ஒரே ஒரு சாமந்தி தான் இருந்துச்சு. நிறையா சாமந்தி காஞ்சி போயிடுச்சு. செம்பருத்தி கூட பாருங்களேன், சுருண்டு சுருண்டு போயிடுச்சு. இது வந்து நித்திய கல்யாணி. இந்த மாதிரி சரி, நம்மளால் இன்றைக்கி முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படிங்கிறதுனால இதுதான் ஃபைனல் ரிசல்ட். பெருமாளுக்கு போட்டாச்சு. அதே போல் அந்த துளசி மாலையும் பெருமாளுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.